ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தியாலை சாலிட்டா. வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறது இல்லை, ரொம்ப பெஸ்ட் கேர்ளாக இருக்கேன்னா. ஆக்சுவலி வந்துட்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க ரெஸ்யூம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற ஃபீல்ட்ஸ் பற்றி வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா வந்து நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டு இல்லை அட்மின் அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு வந்துட்டு எப்படி வந்து நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்படின்றது வந்து சில இதுலலாம் வந்து ப்ராப்பர் ப்ரொஃபைலாக கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து சில இதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐடி ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு ரெஸ்யூமில் வந்து ஒரு அட்ராக்டிவ் இருக்கணும். ஸோ வந்துட்டு இப்போல்லாம் ரெக்கார்ட் ரெஸ்யூம்ஸ் வரைக்கும் நிறைய அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்றத நான் வந்து கேள்விப்பட்டேன். அதே மாதிரி வந்து இப்போ நார்மலாக ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நேம், நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களோட 10th 12th கிராஜுவேஷன் 10th 12th வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அதே இம்பார்ட்டன்ட், அது போடணும். அதுக்கப்புறம் உங்களோட கிராஜுவேஷன் யூஜி, பிஜி ஆர் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தீங்கனாலும் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சில சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் அதில் ரெஸ்யூமில் கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஏன் அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம இப்போ ஆக்சுவலி என்னோட டிகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கும்போது நான் வந்து சப்ஜெக்ட்டை விட அது கூட சேர்த்து ஒரு ஆட் ஆன் பேப்பர் படிப்போம் ஒரு செம்லையும். அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு செம்லையும் ஒரு ஆட் ஆன் பேப்பர் இருந்துச்சு. அது போக வந்து சர்டிஃபிகேஷன் சிலதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் வந்துட்டு அக்கௌண்டிங் வித் டேலி, அதுக்கப்புறம் சில விமன் அண்ட் எம்பவர்மெண்ட், அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ளூட் ஆச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ அக்கௌண்டிங் வித் டேலி வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அதில் நான் ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம காலேஜோட இதிலே இன்க்ளூட் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் காலேஜ்லேயே சப்போஸ் ஏதாவது அப்படி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது தாராளமாக இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு தாராளமாக உங்களால் ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆக முடியும். உங்களுக்கு ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுத்து அவங்களே வந்துட்டு ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால தான் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ வேல்யூபிளாக இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதெல்லாம் மஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சில வந்து தனிப்பட்ட சில இதெல்லாம் இருக்கும். என்னால் வந்து இந்த டீமை ஹேண்டில் பண்ண முடியும், இல்லை என்னால் வந்துட்டு இந்த ஒர்க்கை இப்படி எடுத்துகிட்டு போக முடியும், எனக்கு வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும், அந்த மாதிரி நமக்குன்னு சில டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்குள்ளே இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் சொல்கிறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ வந்து ஹெசிடேட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை ரெஸ்யூமில் காமிங்க. ரெஸ்யூமில் காமிக்கும்போது ஸோ அவங்க அந்த ரெஸ்யூம் பார்க்கும்போதே அந்த ரெஸ்யூமில் இதெல்லாம் தெரியிற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப டார்க் பண்ணி இந்த சிஞ்சா மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. மைல்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கிராஜுவேஷன்ஸ், அப்புறம் கிராஜுவேஷன்ஸில் வர பர்சன்டேஜ், ஏன்னா வந்து சில இடத்துல வந்து பர்சன்டேஜ் வச்சு தான் எடுக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா வந்துட்டு சில கம்பெனிஸ்ல வந்து நம்மள பேக் அரியர்ஸே இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா, இப்போ 6 செமஸ்டர் இருக்கு அப்படின்னா 6 செமஸ்டர்லையுமே உங்களுக்கு அரியர்ஸ்னு ஒன்று இருக்கவே கூடாது. 6 செமஸ்டருமே நீங்கள் ஆல் கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லை நான் வந்து அரியர் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் கிளியர் பண்ணேன் அப்படின்னா சில கம்பெனிஸ்ல அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சில கம்பெனிஸ்ல அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து அது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பொறுத்து தான். ரெஸ்யூமில் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சு, நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். படிக்கும்போது ஹோம் டியூட்டராகவோ இல்லை வந்துட்டு வீட்டில் டியூஷனோ எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது டெய்லி பேசிஸில் நாமளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வகையான ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கெயின் ஆயிருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கீங்க. ஸோ பண்ணாத ஒர்க்கு நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸில் போட போகிறது கிடையாது. ஸோ பண்ண ஒர்க்கு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் போட போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக உள்ள போறீங்க அப்படிங்கும்போது அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக ஆப்வியஸாக உங்கள் ரெஸ்யூம் பார்த்துட்டு தான் அவங்க கேட்பாங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் டியூஷனில் ஒரு 20 பேர் இல்லை 10 பேர் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அதே த சேம் பேசிஸில் நீங்கள் போய் ஸ்கூலில் ஒரு ப்ராப்பரான ஒரு பீரியட் டைமில் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணி கொண்டு போவீங்க. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, நான் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ரெஸ்யூமில் வந்து நார்மலாக 10th 12th அதுக்கப்புறம் வந்து யூஜி பிஜி டிகிரி எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண இயரும் எண்ட் அப் பண்ண இயரும் கரெக்டாக பார்த்து போடுங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம அதை மாற்றி போட்டோம் அப்படின்னா இது ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம கிளாரிட்டியாக நம்ம ரெஸ்யூமை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு ரீசெக் பண்ணிட்டு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரெஸ்யூம்ஸில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது தாராளமாக அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வச்சு நீட்டாக ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரெக்கார்டட் ரெஸ்யூம்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கிளியர் கட்டாக ஐடியா தெரியாது. ஸோ இதுதான் வந்து ரெஸ்யூமுக்கு பேசிக்கான ஒன்று. இப்போ மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை எடுத்தால் நம்ம 6 மாதம் 10 மாதம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். அது வந்து சில கம்பெனிஸில் தான் அது கிராஜுவலாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து சில கம்பெனிஸில் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க, டெட்லைன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண இதெல்லாம் இருக்கும். வீக்லி எப்படி சொல்கிறது, ஒரு வீக்குக்கு ஒரு ப்ராஜெக்ட், இன்னொரு வீக்குக்கு இன்னொரு ப்ராஜெக்ட். திடீர்னு இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்போம், நம்மள அப்படியே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் மாற்றுவாங்க. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். இதில் எல்லாரும் இப்போ ஒரு நாள் நீங்கள் கைட்லைன் கவனிச்சாலுமே அது வந்துட்டு
உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வே தானே. ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமாக உங்களோட மெடிக்கல் கோடிங்கில் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்னாலே வந்துட்டு எம்ஆர்ஏ அந்த மாதிரி சீல ஸ்டார்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் சென்டின், ஃபேலான், அப்புறம் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் தாராளமாக இன்க்ளூட் பண்ணலாம். அதை இன்க்ளூட் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க செட்டில் உங்களை போடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரெஷர் குரூப்பில் போக மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பேஸாக ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பார்த்து அலோகேட் பண்ணுமோ அவங்க அப்படி அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெஸ்யூமோட இது. ரெஸ்யூம் வந்து இப்படி இருந்தாலே போதுமானது. இதை பார்த்து அவங்க ரெஸ்யூம்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரெஸ்யூமில் கொடுத்துருக்கிறது வந்து நோன் டு மை நாலேஜ் அப்படின்ற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அந்த ரெஸ்யூமில் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம நாலேஜ் வந்து நம்ம நல்லா கெயின் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அவங்க கேட்டால் நம்ம பட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியாதது எதையும் ரெஸ்யூமில் போட்டுறாதீங்க. தெரியாததை போட்டு அவங்க திடீர்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வசமாக மாட்டிக்குவோம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்யூம்ஸோட என்னோட நோன் டு மை நாலேஜ். அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும், நானும் லேர்ன் பண்ணிக்குவேன். இதில் ஏதாவது தப்பாக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா தயவு செய்து என்னை பண்ணிக்கவும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டர்வியூ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். Until then, bye from Aarti Alai Salita. Tata.